Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கலாம்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தர் பூண்டு நிறைய எடுப்பாங்க, இஞ்சி குறைய எடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் இஞ்சி நிறைய எடுப்பாங்க, பூண்டை குறைய எடுப்பாங்க. நான் எப்பவுமே ஒரே அளவு தான் எடுப்பேன். இந்த கப்பு இது அரை கப்பு, மெஷரிங் கப்பில் அரை கப்பு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதே அரை கப்பு அளவுக்கு பூண்டு. நீங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா எவர் சில்வர் கப்பு, அதில் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த இதில் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த அரை கப்பு பூண்டு இதையும் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சியும் போட்டுக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு. நீங்கள் கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம், நைஸ் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நைஸ் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சமைக்கிறோம் இல்லையா அந்த எண்ணெய், என்ன சமைக்கிறீங்களோ அது. சிலர் இதில் மஞ்சப்பொடி கூட போடுவாங்க. நான் மஞ்சப்பொடி போடுறதில்ல, இப்படி தான் அரைப்பேன். இதை அரைச்சிட்டு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவு அரைச்சிருக்கு. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை அரை கூட ஊற்றிக்கங்க. அப்புறம் அரைப்படலைன்னா பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட உடனே தேங்காயெல்லாம் பல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பல்ஸ் மோடில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிரைண்ட் பண்ணோம்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலை ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சுக்கணும். நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் போடுற மாதிரி தண்ணி இல்லாமல் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நார்மல் இதில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய அரைச்சிங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரீசரில் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கலாம். இந்த பாட்டில் அப்படியே மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் டோர் இருக்கு இல்லையா அதில் வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனான கிளாஸ் பாட்டில், அதாவது காஞ்சிருக்கணும், அந்த பாட்டிலில் போட்டு நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்து ஃப்ரீசரில் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது தீர்ந்த உடனே அதை எடுத்துக்கலாம். இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.